அணுசக்தி நிலையங்கள் மீது இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது குறித்து சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி முக்கிய தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலால் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் அதிபர் பெசஸ்கியான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு பதிலடி தராமல் ஓய மாட்டோம் என தெரிவித்திருந்தார். இந்த சூழலில்தான் ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவின் ராணுவ தளவாடங்கள் உள்ள குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மீது நேற்று முதல் தொடர் தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் வான்வழி தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் இலக்காக மாறியதா என்ற அச்சம் உலக நாடுகளிடையே நிலவியது. இதுகுறித்து IAEA ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் ஏதேனும் சேதமடைந்ததற்கோ அல்லது தாக்கப்பட்டதற்கோ இதுவரை எந்தவொரு அறிகுறியும் இல்லை என்று IAEA தலைவர் ரஃபேல் குரோசி உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் அண்டை நாடுகளில் கதிர்வீச்சு அளவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை கதிர்வீச்சு அதிகரிப்பு ஏதும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஷர் அணுமின் நிலையம், தெஹ்ரான் ஆராய்ச்சி உலை மற்றும் பிற முக்கிய எரிபொருள் சுழற்சி நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கருதப்படுகிறது. போர் காரணமாக ஈரானின் அணுசக்தி ஒழுங்குமுறை அதிகாரிகளுடன் நேரடி தொடர்பை பேணுவதில் சிக்கல்கள் இருப்பதாகவும் அந்த தகவல் தொடர்பு வழிகளை மீண்டும் சீரமைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் IAEA தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானின் ஏவுகணை தளங்கள், ராணுவ கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக கூறியுள்ளன. அணுசக்தி நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதால் அனைத்து நாடுகளும் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று IAEA வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2025 ஜூன் மாதம் நடந்த மோதலின் போது ஈரானின் சில அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இம்முறை இதுவரை அத்தகைய பாதிப்புகள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை.